வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்எஸ்ல வந்து கிளாஸ் செலக்டர்னு என்னன்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஐடி செலக்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் செலக்டர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பாராகிராஃப் கொடுத்துருக்கேன். ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்து லோரம்னு சொல்லி ஒரு 25 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னா, அடுத்தது வந்து ஒரு H1 டேக் ஒன்று கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ பாராகிராஃப் கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன செய்ய போகிறேன், ஒரு H1 டேக். இப்போ H1 டேக்கு மேலே கொடுத்துருன்னு வச்சுங்க. H1ங்கிறது ஹெட்டிங் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் டுட்டோரியல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் டுட்டோரியல். கம்ப்யூட்டர் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது H1 டேக் ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டாவது பீனு ஒரு பாராகிராஃபை கொடுத்து அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு H1 டேக்லேயும் வந்து எனக்கு கலரு வந்து ரெட் கலரில் வரணும். அதே மாதிரி வந்து எனக்கு இந்த பீன் இருக்குல்ல, இதுக்கும் வந்து ரெட் கலரில் வரணும். ரெண்டுக்குமே வந்து ரெட் கலரில் வரணும். H1 டேக்குக்கும் வந்து எனக்கு என்ன வரணும், கம்ப்யூட்டர் டுட்டோரியலுங்கிறது வந்து ரெட் கலரில் வரணும். அதே மாதிரி பாராகிராஃபில் உள்ளது டெக்ஸ்ட்டும் வந்து எனக்கு ரெட் கலரில் வரணும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன செய்யலாம், கிளாஸ் செலக்டரை யூஸ் பண்ணலாம். கிளாஸுங்கிற ஒரு செலக்டரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு பாருங்கள். இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஒன்று விட்டுடுங்க. பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல போய் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன கொடுத்துட்றேன், 1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன்னு வச்சுங்களேன். 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இதுக்கும் கிளாஸ் செட் பண்ணிங்க. கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துங்க. இங்கேயும் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்தாச்சு, அதாவது ஹெட்டிங் 1லேயும் கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன், நான் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாராகிராஃப்லேயும் கிளாஸ்ன்னு செட் பண்ணி 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ரெண்டுக்கும் வந்து கலரை வந்து ரெட் கலரில் மாற்ற போகிறோம். அப்போ அது எப்படி மாற்றுறதுனா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் என்ட்ரி பண்ணிவிட்டு டாப்பில் வந்து இந்த மாதிரி எழுதிங்க. ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே சிஎஸ்எஸில் வந்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஃபாண்ட் அப்ளை பண்ணுற சரி, இல்லை பேக்ரவுண்ட் கலர் வேணும், இல்லை எந்த விதமான ஸ்டைலிஸ் எந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டைலு ஸ்லாஷ் ஸ்டைலுக்கு இடையில தான் நம்ம எழுதுவோம். ஸ்டைலுக்கும் ஸ்லாஷ் ஸ்டைலுக்கும் இடையில எழுதுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டைல் கொடுத்துட வேண்டியது. ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துங்க. ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷ் ஸ்டைல் வந்துடும். இதுக்கு இடையில தான் நம்ம எழுத போகிறோம். ஒரு HTML ப்ரோக்ராமில் டாப்பில் இந்த மாதிரி ஸ்டைலு ஸ்லாஷ் ஸ்டைல் நம்ம எழுதினோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இன்டர்னல் சிஎஸ்எஸ். நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறேன், இப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது H1 அது மாதிரி P ரெண்டு இருக்குது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரெண்டுக்குமே வந்து 1ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு டாட் 1 கொடுத்துங்க. டாட்டு எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா, கிளாஸ் நீங்கள் செலக்டரை யூஸ் பண்ணிங்கன்னா டாட்டு கொடுக்கணும். அதே ஐடி செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஹேஷ் சிம்பிள் கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன செட் பண்ணியிருக்கோம், கிளாஸு. அப்போ என்ன கொடுத்துருங்க, இந்த இடத்துல போய் டாட்டு கொடுத்துட வேண்டியது. டாட்டு கொடுத்துட்டு 1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓப்பன் ப்ராசஸ்ஸு அதே மாதிரி க்ளோஸ் ப்ராசஸ் கொடுத்துட வேண்டியது. இப்போ என்ன ஏன் வந்து டாட்டு கொடுத்துருக்கோம்னா, கிளாஸ் செலக்டரை யூஸ் பண்ணுறோம், அதுக்கு டாட்டு கொடுத்தாகணும். அதே ஐடி செலக்டராக இருந்தால் நீங்கள் ஹேஷ் கொடுக்கணும். இப்போ ஓப்பன் ப்ராசஸ்ஸு க்ளோஸ் ப்ராசஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், கலரு மாற்ற போகிறோம். அப்போ கலர்னு சொல்லி கொடுத்துருங்க. கலர்னு சொல்லி கொடுத்துட்டு கோலன் கொடுத்துருங்க. கோலன் கொடுத்துட்டு எனக்கு இப்போ வந்து எல்லோ கலர்லாம் எல்லோன்னு கொடுத்துருங்க. அல்ட்டி எல்லோ கலரில் வேணும்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லோன்னு கொடுத்துருக்கேன். எல்லோ கலரில் வேணும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. அப்போ அந்த கலருங்கிறது வந்து ப்ராப்பர்ட்டி, எல்லோங்கிறது வேல்யூ.
ஓகேங்களா? இப்போ எதுக்கு இந்த இடத்துல டாட் வச்சுருக்கோம்னா கிளாஸ் செலக்டர். இப்போ ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? கிளாஸுங்கிறது இந்த ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், இந்த ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து நம்ம பல இடத்துல பயன்படுத்தலாம். ஒன்று பல இடத்துல பயன்படுத்த முடியும். ஆனால் ஐடியில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்றுன்னு இடத்துல பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த முடியும், அடுத்த இடத்துல பயன்படுத்த முடியாது. ஆனால் கிளாஸில் வந்து இந்த ஒன்றுங்கிறத வந்து எத்தனை இடத்துக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செலக்ட் பண்ணுற மெத்தடு மட்டும் வேறு. ஒன்று வந்து ஐடியாக இருந்தால் ஹேஷ் கொடுத்துன்னு, அதே வந்து கிளாஸாக இருந்தால் டாட்டு கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை போய் ரன் பண்ணி பாருங்கள். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி பாத்துன்னு வரும். காப்பி பாத்து கொடுத்துங்க. இப்போ கூகுள் குரோமுக்கு போயிட வேண்டியது. கூகுள் குரோமுக்கு போய் இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ்னுடைய ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வந்துருச்சு பாருங்க. ரெண்டுமே வந்து என்ன கலர் வந்துருச்சு? எல்லோ கலரில் வந்துருச்சு. வேணால் கலரை வேணால் மாற்றி பார்ப்போம். ரெண்டும் தெரிய மாட்டேங்குது. வேணால் கலரை மாற்றி பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரெட்டு கொடுத்து பார்ப்போம். ரெட்டுன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். ரெட்டு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துருங்க. இப்போ ஃபைலை ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு ரெட் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியும். ஐடினா வந்து என்னென்னா, ஒரு நேம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த நேம் வரும். அதே கிளாஸாக இருந்தாங்கன்னா ஒரே நேமை நீங்கள் பல இடத்துல ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா டாட்டு கொடுக்கணும். அதாவது கிளாஸுக்கு வந்து டாட்டு கொடுத்து செலக்ட் பண்ணணும், ஐடிக்கு வந்து ஹேஷ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த வீடியோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.